கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மழையானது தற்போது நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. இப்போது மே மாதம் 17 தேதி ஆகிவிட்டது. வருடந்தோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்தால்தான் அந்த தண்ணீர் காவிரி வழியாக பாய்ந்து ஓடி டெல்டாவுடைய மாவட்டங்களில் விவசாயம் செய்ய முடியும், குறுவை சாகுபடிக்காக. ஆனால் தற்போது இருப்பது 50 அடி தான் இருக்கிறது. 50 அடி தண்ணீரை வச்சுக்கிட்டுலாம் என்ன பண்ண மாட்டாங்க, பாசனத்திற்காக தண்ணீரை திறக்க மாட்டார்கள். நேற்றைய தினம் காவிரி ஒழுங்காற்று ஆணைய குழு கூட்டத்தில் கூட நீங்கள் தமிழ்நாட்டிற்கு 2.5 டிஎம்சி நீங்கள் திறந்து விடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கள்கிட்ட தண்ணீர் இல்லை, நாங்களே 4 அணையிலுமே தண்ணி இல்லாமல் இருக்கிறோம்னு அவர்களும் நேற்றைக்கு அவ்வாறு கை விரித்திருக்கிறார்கள். எனவே மழையானது நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. மழை இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை, அதுதான் உண்மை. மழை தண்ணீர் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் வருஷம் ஓடும், அவ்வளோதான். பிறகு குடிநீருக்கு பஞ்சம் ஏற்படும், விவசாயத்துக்கு பஞ்சம் ஏற்படும், பேங்க்கில் பணம் இருக்கும், சொத்துகள் இருக்கலாம். ஆனால் விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், நெருகள், அரிசிகள், கோதுமை விளையணும். விளையனா எதை நம்ம சாப்பிட்றது? பேங்க்கில் இருக்கிற பணத்தை எடுத்து மதியானம் 2 500 நோட்டு, நைட்டு ஒரு 200 நோட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. மழை இல்லை என்றால் உலகம் இல்லை. அதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மை உண்மை உண்மை. எனவே இந்த மழைக்காக நாம் நிறைய துவாக்கள் செய்ய வேண்டும். அது ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, ரைட்டுங்களா? யுர்சில அலைக்கும் சமாக மிதராரா. அதாவது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மழையை பெய்விப்பான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. எனவே நம்ம மழையை கேட்கும் பொழுதெல்லாம் சும்மா வெறுமனே அப்படின்னு கேட்கக்கூடாது. நாம் இஸ்திக்ஃபார் நிறைய செஞ்சு கேட்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று இஸ்திக்ஃபார் நிறைய செய்து நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய துஆக்கள்ல மழையை கேட்க வேண்டும். அத்தோடு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒருவர் ஜும்மா தொழுகைக்கு வந்து முறையிட்ட பொழுது ஜும்மாவுடைய மேடையிலேயே நின்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கையேந்தி பிரார்த்தித்தார்கள். மழை திடலுக்காக சென்று பிரார்த்திக்கிற போது கையை பிரட்டி பிரார்த்திக்க வேண்டும். மற்ற நேரங்களில் கைகளை உயர்த்தி கூட பிரார்த்திக்கலாம். அந்த வகையில் ஒரு 3 துவாக்களோடு இந்த உரையை முடிக்கலாம். நீங்கள் பிரார்த்தனை செய்ய தேவையில்லை, இமாம் மட்டும் செய்தால் போதும். அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா. இறைவா எங்களுக்கு நீரை தருவாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு நீரை வழங்குவாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு நீரை வழங்குவாயாக. அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா. இறைவா எங்களுக்கு மழையை பொழிவிக்க செய்வாயாக, இறைவா எங்களுக்கு மழையை தருவாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை தருவாயாக. அல்லாஹும் மஸ்கினா கைசம் முகீசம் மரியம் மரியன் நாஃபியா கைர லாரின் ஆஜிலன் கைர ஆஜிலின். அல்லாஹும் மஸ்கினா கைசம் முகீசம் மரியம் மரியன் நாஃபியா கைர லாரின் ஆஜிலன் கைர ஆஜில். அல்லாஹும் மஸ்கினா கைசம் முகீசம் மரியம் மரியன் நாஃபியா கைர லாரின் ஆஜிலன் கைர ஆஜில். ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தௌ வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தௌ வகைனா அதாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.